வெல்கம் டு எடுஸ்மெண்ட் அகாடமி. இன்னைக்கு ஆர்ஆர்பி ஏஎல்பி சீரீஸ்ல நம்ம போற டாபிக் பயாலஜி. ஸோ பயாலஜியில் எப்படிலாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் நம்ம வந்து பிக் பண்றது, எப்படிலாம் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்றது, ஸோ என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ்குள்ள டைரக்டாக போகலாம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ under which branch of soil science is the study of effect of soil on living things? அதாவது எனக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது எந்த பிரான்ச்சோட டெஃபினிஷன் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். சரிங்களா? ஸோ பிரான்ச் ஆஃப் சாயில் சயின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் சாயில் ஆன் லிவிங் திங்ஸோட ரிலேட் ஆன ஃபீல்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பெடாலஜி. ஓகேங்களா? ஸோ பெடாலஜிக்கு நம்ம என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெடாலஜி அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டடி ஆஃப் சாயில்ஸ். ஓகேங்களா? ஸ்டடி ஆஃப் சாயில்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பீடாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பீடாலஜி. ஓகேங்களா? ஸோ ஒரு சாயில் யூனிட் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பீடான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பீடான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டடி ஆஃப் சாயில் தான் எனக்கு என்னது பீடாலஜி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எடஃபாலஜி. எடஃபாலஜி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது என்னன்னா ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் தட் ரிலேட்ஸ் தி ஹையர் பிளான்ஸ். அதாவது பிளான்ஸ் எனக்கு ரிலேட் பண்ணி சொல்லும். ஸோ பிளான்ஸ் அப்படிங்கிறது எனக்கு லிவிங் திங்ஸ் தானே. ஸோ இந்த லிவிங் திங்ஸை ரிலேட் பண்றது தான் எடஃபாலஜி. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா பி, எடஃபாலஜி தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அக்ரோ பயாலஜி அப்படின்னா, அக்ரோ அப்படின்னா எனக்கு லிவிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லாம, ஸோ பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மை பத்தி படிக்கிறது தான் வந்து எனக்கு என்னது அக்ரோ பயாலஜி அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அக்ரோ அப்படின்னா எனக்கு பிளான்ட்ஸ்ன்னு வரும். பயோ அப்படின்னா அதோட லைஃப், அதை பத்தி படிக்கிறது. ஓகே? ஸோ ஒரு பிளான்ட்டோட லைஃப் சைக்கிளை பத்தி படிக்கிறது தான் வந்து எனக்கு அக்ரோ பயாலஜி. சரிங்களா? ஸோ லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா டீமோகிராஃபி. ஸோ டீமோகிராஃபி அப்படிங்கறது என்னன்னா சொல்லுவோம் அப்படின்னா பாப்புலேஷனை பத்தி சொல்லிக்கிறது. அதாவது பாப்புலேஷனோட டிஸ்ட்ரிபியூஷன், ஃபார்ம், ஸ்ட்ரக்சர், அதை பத்தி எல்லாம் படிக்கிறது தான் வந்து டீமோகிராஃபி. ஓகேங்களா? ஸோ டீமோகிராஃபி அப்படிங்கிறது மேஜரா நம்ம பாப்புலேஷன் ரிலேட்டட வச்சு வர எல்லா திங்ஸையுமே வந்து நம்ம டீமோகிராஃபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம கொண்டு வரோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எடஃபாலஜி. ஸோ எடஃபாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் சாயில் ஆன் லிவிங் திங்ஸ், அதாவது எஸ்பெஷலி ஹையர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆஃப் அனிமல்ஸ் வித் என்விரான்மெண்ட். அதாவது அனிமல்ஸ்க்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்க போது, கனெக்ஷன். ஸோ அதுதான் என்ன அப்படின்றது கேட்க போறாங்க. அதை பத்தி படிக்கிறது என்ன அப்படின்னு கேட்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நார்மலா இப்ப நம்ம இருக்க எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கு, ஆக்சுவலி நமக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு, ஒரு லிங்க் இருக்கு. நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். கரெக்டா? ஸோ என்விரான்மெண்ட் நமக்கு கிட்டையும் வந்து ஏதோ ஒரு சைனை வந்து காமிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு இன்டர் லிங்க் இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ லிவிங் திங்ஸுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் கண்டிப்பா ஒரு இன்டர் லிங்க் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த லிங்கை பத்தி தான் படிக்கிறது என்ன அப்படின்றதா இந்த கொஸ்டின். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஈத்தோலாஜி. ஸோ ஈத்தோலாஜி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜெனட்டிக், அதாவது நம்ம ஹியூமனோட கேரக்டர்ஸ் அதை பத்தி படிக்கிறது தான் வந்து எனக்கு என்னது ஈத்தாலஜி அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போறது என்டமாலஜி. ஸோ என்டமாலஜிங்கிறது எதை பத்தி படிக்கிறதுனா இட் இஸ் a ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ். ஸோ இன்செக்ட்ஸ் பத்தி படிக்கிறது தான் எனக்கு என்னன்னு சொல்லுவேன் என்டமாலஜி. அதாவது இன்செக்டோட லைஃப் சைக்கிள், ஃபார்ம், அதை எப்படி நான் வந்து குரூப்பிங் பண்ணுவேன், ஒவ்வொரு குரூப்புக்கும் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும், ஸோ அந்த குரூப்புக்குள்ள என்னென்ன இன்செக்ட்ஸ் எக்ஸெப்ஷனலா இருக்கும், ஸோ அதை பத்தி இன்செக்ட்ஸை பத்தி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் எனக்கு என்னது என்டமாலஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட்டாலஜி. ஸோ நேம்லே இருக்கு. ஸோ கிளைமேட்டாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் கிளைமேட். ஓகேங்களா? ஸ்டடி ஆஃப் கிளைமேட், அதாவது நம்ம சேஞ்சிங் சீசன்ஸை வச்சு படிக்கிறது தான் வந்து எனக்கு என்னது கிளைமேட். இட்ஸ் நாட் அபவுட் த வெதர். ஓகேங்களா? ஸோ கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிளைமேட் அப்படின்னா அது வந்து அதோட டைம் பீரியட் என்னன்னா ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். அதோட டைம் வந்து ரொம்பவே லாங் டைம்.
சரிங்களா. இதே ஒரு வெதர் அப்படின்னா ஒரு சர்டைன் பீரியட மட்டும் தான் சொல்றேன். ஓகேவா, ஒரு டேல ஒரு சர்டைன் பீரியட் தான் நான் வந்து வெதர் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். நிறைய பேர் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. கிளைமேட் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு மழை பெய்யுது அப்படின்னா ஒரு 10 நாள் மழை பெய்யுதுன்னா தொடர்ந்து எனக்கு 10 நாள், அப்போ அது வந்து ரெய்னி சீசன், அது கிளைமேட். ஓகேங்களா. இதுவே வெதர் அப்படின்னா எனக்கு காலைல மழை பெய்யலாம், மதியம் வெயில் அடிக்கலாம், அந்த மாதிரி. சரிங்களா. ஸோ வெதர்ங்கிறது எனக்கு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். பட் கிளைமேட்டுங்கிறது அப்பப்போ மாறாது, அது ஒரு சர்டன் பீரியடுக்கு எனக்கு அப்படியே தான் இருக்கும். சரிங்களா. ஓகே. ஸோ லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா ஈகோலாஜி. ஸோ ஈகோ அப்படின்னா என்விரான்மெண்ட். சரிங்களா. ஸோ ஈகோல் அதாவது என்விரான்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்த பத்தியும் படிக்கிறது தான் வந்து என்னது ஈகோலாஜி. சரிங்களா. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் டி தான். சரியா. ஸோ ஈகோலாஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆஃப் அனிமல்ஸ் கிடையாது, லிவிங் பீயிங்ஸ் வித் த என்விரான்மெண்ட். அதுதான் வந்து நான் ஈகாலஜின்னு சொல்றேன். இட்ஸ் நாட் ஒன்லி அனிமல்ஸ், பட் எல்லாமே லிவிங்ல இருக்க எல்லாத்துக்கூடயுமே ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். அதை தான் நான் வந்து ஈகாலஜின்னு சொல்றேன். ஸோ பேசிக்கா ஈகாலஜியோட டெஃபினிஷனே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இட் இஸ் அன் இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் த லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இன் த என்விரான்மெண்ட். living and non living with the environment. living and non living சேர்ந்து environment கூட அது எப்படி ஒரு லிங்க்ல இருக்குங்கிறத சொல்றதுதான் வந்து எனக்கு என்னது ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவேன். So next question பார்க்கலாம். Which cell organelle is called the master of the cell? Okay, நம்ம செல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அது அப்படின்னா அதுல நிறையவே ஆர்கனல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு பேசிக்கானது என்னது, ஒரு செல் அப்படின்னா எனக்கு அந்த செல்ல என்னென்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா, இதுல இருக்க மாதிரி நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ், இது இல்லாம என்ன இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம்ஸ், இந்த மாதிரி கோல்கே அப்பாரட்டஸ், இந்த மாதிரி எனக்கு நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. சோ அப்ப இந்த ஆர்கனல்ஸ்ல ஒரு செல்ல எது மாஸ்டர் அப்படின்னா என்ன, ஒருத்தவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண போறாங்க. கரெக்டா. சோ அதுதானே நம்ம மாஸ்டர் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ ஒரு செல்லுல எனக்கு மாஸ்டர் எது, அந்த செல்லோட மாஸ்டர், அதாவது அது அவங்க சொல்றதுதான் எனக்கு அந்த செல்லுல இருக்கவங்க மொத்தமா கேட்பாங்க. அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியஸ் தான். சரிங்களா. நியூக்ளியஸ் இஸ் கால்ட் அஸ் த மாஸ்டர் ஆஃப் த செல். அந்த செல்லோட நியூக்ளியஸை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா. சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி, சி, நியூக்ளியஸ். ஓகேங்களா. சோ நியூக்ளியஸை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ராபர்ட் பிரவுன்ன்றவங்க எனக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ராபர்ட் பிரவுன் தான் வந்து எனக்கு நியூக்ளியஸ், ஒரு செல்லுக்கு நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ராபர்ட் பிரவுன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்னது, எனக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட புரோட்டீன் சிந்தசிஸ் தான். சரிங்களா. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட மெயின் ஃபங்க்ஷனே எனக்கு புரோட்டீன் சிந்தசிஸ். அது மெயின் ஃபங்க்ஷனே வந்து புரோட்டீன் தான் சிந்தசிஸ் பண்ண போது என்ன ஃபார்ம்ல எது வந்து இருக்கும் அப்படின்னா எனக்கு ரைபோசோம்ஸ். ஸோ ரைபோசோம்ஸ் தான் வந்து எனக்கு புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண போகுது. ஓகேங்களா. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம் அப்படின்னாலே எனக்கு 2 டைப் இருக்கும், ஒன்னு ஸ்மூத், இன்னொன்னு ரஃப். ஓகேங்களா. 2 டைப் ஆஃப் எனக்கு ரெட்டிகுலம் இருக்கும். ஸோ இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் எனக்கு என்ன பண்ண போகுது, புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ண போகுது ரைபோசோம்ஸ் மூலியமா. ஓகேங்களா. ஸோ ரைபோசோம்ஸ் மூலியமா எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எனக்கு ஸ்டீராய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பாடிக்கு தேவையான ஸ்டீராய்ட்ஸை இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மைட்டோகாண்ட்ரியா கொடுத்துருக்காங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் இந்த நியூக்ளியஸ் கொடுத்த மாதிரி ஒரு பேர் இருக்கு. அது பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அதை அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம பாடி இயங்குது, நம்ம பாடி நார்மலா இயங்குறதுக்கு நமக்கு சர்டைன் எனர்ஜி வேணும். கரெக்டா. சோ அந்த எனர்ஜி நமக்கு எங்க இருந்து கிடைக்கும், நம்ம சாப்பிடுற ஃபுட்டு தான் நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண போகுது. ஓகேங்களா. சோ அப்ப நம்ம சாப்பிடுற ஃபுட்டை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற ஆர்கனல் எது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு மைட்டோகாண்ட்ரியா தான். சரிங்களா. சோ நம்ம சாப்பிடுற ஃபுட்டை நமக்கு ஏடிபி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா எனக்கு கொடுக்கும். சரிங்களா. சோ மைட்டோகாண்ட்ரியா வந்து நமக்கு பவர் அதாவது நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுனாலதான் நம்ம அதை என்னன்னு சொல்றோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா. சோ நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா அது சொல்றதுதான் வந்து எனக்கு நியூக்ளியஸ் தான் வந்து கண்ட்ரோலிங் சென்டர். சோ நியூக்ளியஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, மாஸ்டர் ஆஃப் த செல்ன்றதோட கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ இவங்க தான் வந்து எனக்கு மொத்த செல்லையுமே கண்ட்ரோல் பண்ண போறாங்க, அவங்க சொல்றதுதான் இது எனக்கு செய்யும். சரிங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியோலஸ். ஸோ நியூக்ளியோலஸ்ங்கிறது எனக்கு நியூக்ளியஸ்குள்ள இருக்கும் which contains a genetic information. ஸோ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ன்றது எதை சொல்லுவோம், நம்மளோட டிஎன்ஏவை தான் நம்ம ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. டிஎன்ஏ இஸ் கால்ட் அஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். நமக்கு டிஎன்ஏ இருக்கும், சம் வைரஸஸுக்கு என்ன இருக்கும், ஆர்என்ஏ வந்து வைரஸஸ்ல இருக்கும். நமக்கு மோராலஸ் நமக்கு மோஸ்ட் எல்லாமே டிஎன்ஏ தான் சரிங்களா. ஸோ டிஎன்ஏ இருக்கும், வைரஸ்ல வந்து ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பிக்மெண்ட்ஸ் ரிலேட்டடா கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ ப்ளூ, வயலட் ஆர் ரெட் ஃபிளேவனாய்டு பிக்மெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப். எனக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளூ இல்ல வயலட் இல்ல ரெட், ஓகேங்களா, மூணுமே ஒரு ஷேடா கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா. சோ இந்த ஷேட்ல எனக்கு எந்த பிக்மெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ட்ஸ்ல இது என்ன, எந்த ஆர்கன் எனக்கு கலர் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிட் அப்படின்னு ஒண்ணு இருக்க போது, இது வந்து எனக்கு பிளான்ட் செல்ல மட்டும் தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் சரிங்களா. சோ இதுல வந்து மூணா பிரிப்போம். ஒன்னு குளோரோபிளாஸ்ட், இன்னொன்னு குரோமோபிளாஸ்ட், லாஸ்டா லியூகோபிளாஸ்ட். ஓகேங்களா, சோ எனக்கு மூணு டைப் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சோ குளோரோபிளாஸ்ட் ஆல்ரெடி நமக்கு பேர்ல தெரியுது, குளோரோ அப்படின்னா குளோரோஃபில் சரிங்களா. சோ எனக்கு இது கிரீன் கலர் பிளான்ட்ஸோட கிரீன் கலரை கொடுக்க போகுது சரிங்களா. சோ இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் எதுக்கு ரொம்ப தேவை, எனக்கு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா எனக்கு குளோரோஃபில் ரொம்பவே தேவை இல்லையா. சோ குளோரோஃபில் ரொம்பவே தேவையில்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிக்மெண்ட். சோ எனக்கு இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது குளோரோஃபில் கண்டென்ட் அதுல இருக்கும். சோ அது வந்து பிளான்ட்ஸுக்கு தேவையான ஃபுட்டை வந்து இது எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரப்போகுது சரிங்களா. சோ அப்ப இந்த ஆப்ஷன் டி வந்து எனக்கு குளோரோபிளாஸ்ட் வந்து எனக்கு கொடுத்துரும் சரிங்களா. சோ எனக்கு குளோரோஃபில் அப்படின்னா எனக்கு என்ன கலர்ல இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும் இல்லையா. சோ குளோரோஃபில்ங்கிறது கிரீன் பிக்மெண்ட். அப்ப இந்த क्वेश्चनக்கு இது ஆன்சர். ஓகேங்களா, சோ கிரீன் பிக்மெண்ட் கொடுத்துரும் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குரோமோ. சோ குரோமோபிளாஸ்ட்ல குரோமோ அப்படின்னா என்ன சொல்லுவோம், குரோம் அப்படின்னா கலர் அப்படின்னு சொல்லுவோம். சோ குரோமா அப்படின்னு சொல்லுவாங்க, குரோமா அப்படின்னா கலர் சரிங்களா. சோ அப்ப இதுதான் வந்து என்னது, நம்ம ஃப்ரூட்ஸ்க்கு ஃபிளவர்ஸ்க்குலாம் வந்து கலர் கொடுக்க போகுது சரிங்களா. சோ லியூகோ அப்படின்னாலே ஒயிட்னு சொல்லுவோம். இதோட ஃபங்க்ஷன் என்ன, ஸ்டோரேஜ், இதுதான் வந்து இதோட மெயின் ஃபங்க்ஷன் சரிங்களா. சோ கலர். சோ இப்ப நான் வந்து இந்த क्वेश्चनக்குள்ள வரேன், சோ ஆப்ஷன்ஸ்க்குள்ள வரேன். சோ குரோமோபிளாஸ்ட் தான் வந்து எனக்கு என்னது கலர் கொடுக்க போகுது. சோ கரோட்டின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் an ஆரஞ்சு எல்லோ பிக்மெண்ட் சரிங்களா. சோ இதோட கலர் என்ன அப்படின்னா ஆரஞ்சு எல்லோ. சோ ஆரஞ்சு எல்லோன்னா உங்களுக்கு என்ன வெஜிடபிள் ஞாபகம் வரும், கேரட். சோ கேரட்ல எனக்கு கரோட்டின் தான் இருக்கும் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆந்தோசைனின். சோ ஆந்தோசைனோட கலர் என்ன அப்படின்னா எனக்கு பர்பிள், ப்ளூ, வயலட் எல்லாமே வந்து இதுல வந்துரும் சரிங்களா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் பர்பிள் கேபேஜ், பர்பிள் ரேடிஷ் நீங்க பார்த்திருப்பீங்க மார்க்கெட்ல ஓகேவா. சோ ரேடிஷ் இது எல்லாமே வந்து இதுல வந்துரும். சோ அப்ப இந்த क्वेश्चनோட ஆன்சர் நமக்கு பி தான் சரிங்களா. சோ ப்ளூ, வயலட் ஆர் ரெட் பிக்மெண்ட்ஸ் வந்து எனக்கு யார் கொடுக்க போறாங்க, ஆந்தோசைனின். சோ xanthophyll இட் இஸ் an yellow colored pigment. ஓகே, எல்லோ கலர்ட் பிக்மெண்ட் சரியா. சோ ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்குமே எனக்கு ஒவ்வொரு பிக்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம டொமேட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டொமேட்டோட ரெட் கலர் இஸ் டியூ டு எனக்கு லைகோபீன். ஓகேங்களா, ஓகே. இதே மாதிரி எனக்கு சில்லிஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஒரு ஒரு வெஜிடபிளுக்கும் எனக்கு ஒவ்வொரு பிக்மெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். அதனாலதான் அதோட டிஃபரன்ஸ் இன் கலர்ஸுமே நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். சோ வாட் இஸ் a டிஷ்யூ, ஒரு டிஷ்யூனா என்ன இருக்கும். சோ பிஃபோர் கோயிங் டு த டிஷ்யூ, ஃபர்ஸ்ட் எனக்கு செல்லுல டிஷ்யூ அப்படிங்கிறது எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரு செல்லு தான் வந்து என்னது நம்ம பாடியோட பேசிக்கான ஒரு யூனிட். ஒரு செல்லுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், பல செல்லா வந்து மாறி இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கானிசமா நம்ம இருக்கும் கரெக்டா. சோ ஒரு செல், அந்த செல்லு குரூப்பா சேர்ந்ததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கரெக்டா. சோ எனக்கு குரூப் ஆஃப் செல் சேர்ந்ததான் என்னது எனக்கு டிஷ்யூ. அப்படி இருக்கும்போது இந்த ஆன்சர் என்னவா இருக்கும், இந்த செல் மாதிரியே தான் எனக்கு பல செல் ஃபார்ம் ஆயிருந்திருக்கும் கரெக்டா. சோ அப்ப எனக்கு செல்ஸ் அதோட சிமிலர் இன் ஆரிஜின், ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், அதாவது எல்லாமே எனக்கு சிமிலரா இருக்கும்போது மட்டும்தான் நான் அதை டிஷ்யூ அப்படின்னு சொல்றேன் கரெக்டா. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாக்குறேன், செல்ஸ் which are similar in origin but dissimilar in form and function. ஸோ எனக்கு என்னது எல்லாமே ஒன்னா இருக்கணும், அப்ப இந்த ஆப்ஷன் எனக்கு வராது. ஸோ நான் செகண்ட் ஆப்ஷன் பாக்குறேன், செல்ஸ் தட் ஆர் டிஸ்சிமிலர் இன் ஆரிஜின். ஸோ டிஸ்சிமிலர்னு எனக்கு வரவே கூடாது கரெக்டா. ஸோ அப்ப இதுவும் வராது. ஸோ தேர்ட் ஒன் பாக்குறேன், டிஸ்சிமிலர், எல்லாமே எனக்கு டிஸ்சிமிலர் சொல்லிருக்காங்க, அப்ப இதுவும் வராது. ஸோ
ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பாக்குறேன், சிமிலர் இன் ஃபார்ம் இன் ஆரிஜின், எல்லாமே சிமிலரா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஷ்யூங்கிறது ஒரு செல்லோட சேம் எக்ஸாக்ட் காப்பி, குரூப் ஆஃப் செல்ஸ் தான் நம்ம சொல்லுவோம், கரெக்டா? ஸோ அப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டி. டிஷ்யூன்னு எப்போ சொல்லுவோம்னா செல்ஸ் விச் ஆர் சிமிலர் இன் ஆரிஜின், ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே. So next பார்த்தோம்னா there are many organs in our body. Which of the following organs is the largest? ஓகேவா? ஸோ பாடியில நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு, அதுல எது வந்து எனக்கு லார்ஜஸ்ட் ஆர்கனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் ஆர்கன், ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து இதுக்கு ஸ்கின் தான், சரிங்களா? ஏன் அப்படின்னா ஸ்கின் தான் வந்து எனக்கு ஆல் ஓவர் த பாடி வந்து எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கு, சரிங்களா? அதுக்கு அடுத்து ஸ்கின்னுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லிவர். ஸோ லார்ஜஸ்ட் இது, அதுக்கப்புறம் வர்றது லிவர். ஓகேங்களா? ஸ்டொமக்கும் கிட்னியும் அப்புறம் தான் வரும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பெருசு எது அப்படின்னு பார்த்தோம்னா லிவர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர். நெக்ஸ்ட் 7th ஒன், டேஷ் ஃபார்ம் த வாஸ்குலர் பூல்ஸ். ஸோ வாஸ்குலர் அப்படின்றத எதை சொல்லுவோம்? பிளான்ட்டோட கண்டக்டிங் டிஷ்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாஸ்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிளான்ட்ஸோட கண்டக்டிங் டிஷ்யூ. ஸோ கண்டக்டிங் அப்படின்னா என்னது? எனக்கு அது வந்து பிளான்ட்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை எதர் சாயிலா இருக்கலாம், ஏரா இருக்கலாம், வாட்டர், ஏதோ ஒரு மூலியமா எனக்கு பிளான்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது, சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டக்டிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் கண்டக்டிங் டிஷ்யூஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஜைலம், இன்னொன்னு வந்து ஃப்ளோயம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததான் நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா வாஸ்குலார் பூல்ஸ், வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இல்ல கண்டக்டிங் டிஷ்யூஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் சேர்ந்ததுதான் வந்து எனக்கு வாஸ்குலார் பூல், சரிங்களா? ஸோ அப்ப ஜைலமோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா எனக்கு பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை வாட்டர் ஃபார்ம்ல கொடுத்துரும், சரியா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸை எனக்கு எடுத்துட்டு போறதுதான் வந்து எனக்கு ஜைலம், சரிங்களா? ஸோ பிளான்ட் ஃபுல்லா அதை வந்து சப்ளை பண்ணும், வாட்டரையும் நியூட்ரியனையும் எனக்கு பிளான்ட் ஃபுல்லா சப்ளை பண்ண போகுது, சரிங்களா? அப்ப ஃப்ளோயமோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதாவது பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஃபுட்டை எனக்கு எல்லா பார்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் எனக்கு ஃப்ளோயமோட வேலை, சரிங்களா? ஜைலமோடது வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் டிரான்ஸ்போர்ட், ஃப்ளோயமோடது ஃபுட் டிரான்ஸ்போர்ட். ஸோ எனக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஜைலம் அண்ட் ஃப்ளோயம், சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதுல எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? பேரன்கைமா சொல்லியிருக்காங்க. பேரன்கைமா அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா லீஃப்ல இருக்கும். ஸோ இது வந்து மேஜரா வந்து ஸ்டோரேஜ் ஆர்கனா தான் யூஸ் பண்றோம், சரிங்களா? ஸோ லீஃப்ல இருக்கு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன யோசிப்போம்? குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து போட்டோசிந்தசிஸ்லயும் இது இன்வால்வ் ஆயிருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து பேரன்கைமோட 2 ஃபங்க்ஷன், ஒன்னு ஸ்டோரேஜ், இன்னொன்னு போட்டோசிந்தசிஸ். நெக்ஸ்ட் கோலன்கைமா செல்ஸ். ஸோ கோலன்கைமா செல்ஸ் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பிளான்ட்டோட மெக்கானிக்கல், அதாவது பிளெக்சிபிலிட்டியை எனக்கு கொடுக்கணும், சரிங்களா? ஸோ ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்கறது தான் வந்து எனக்கு கோலன்கைமா செல்ஸ். அதாவது பிளான்ட் வந்து வளையிறது, இப்போ காத்தடிக்கும் போது பிளான்ட் வளையும் இல்லையா? ஸோ வளையும் போது அது உடஞ்சிடக்கூடாது, அது பிளான்ட் ஃபுல்லாவே இருக்கணும் இல்லையா? உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிளான்ட் செத்துரும். ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்கறது தான் வந்து எனக்கு கோலன்கைமா செல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து டெட் செல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா எனக்கு பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்க போகுது, அதாவது பிளான்ட் எனக்கு அப்ரைட் பொசிஷனா நிக்கணுங்கிறதுக்காக. ஒரு பிளான்ட் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், நேரா தானே இருக்கும். ஸோ அந்த பிளான்ட் அப்படி நிக்கிறதுக்கு எனக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது எது செல் அப்படின்னா ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் தான், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். So next question, which tissue is found in the root tip or shoot tip? So ஒரு டிப்ல எந்த செல் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிளான்ட்டோட கிராஸ் செக்ஷன் நம்ம இதை எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல இருக்க செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளான்ட்ல இந்த நுனி பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏபெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த பார்ட்ல என்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னா மெரிஸ்டம் டிஷ்யூஸ் தான் வந்து இருக்கும், சரிங்களா? மெரிஸ்டம் டிஷ்யூஸ். சரி, ஏன் இந்த மெரிஸ்டம் டிஷ்யூஸ் தான் இருக்கும் அப்படின்னா தே ஆர் டிவைடிங் செல்ஸ். ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு எனக்கு அந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும்? செல் டிவிஷன் நடக்கணும். அப்பதான் பிளான்ட்டோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும், லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அப்ப இந்த மெரிஸ்டம் டிஷ்யூஸ் தான் வந்து என்னது எனக்கு
ஸ்டில் அது கூட மெயின் கெப்பாசிட்டிவே என்ன அப்படின்னா செல் டிவிஷன் தான். அது செல் டிவைட் ஆகிட்டே இருக்கும். அப்பதான் அதுவும் இல்லாம இதுல இன்னொரு என்ன அப்படின்னா எனக்கு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸை யூஸ் பண்ணாதான் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸை வந்து என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வச்சு நான் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸையுமே வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ரூட் அண்ட் ஷூட் டிப்ல இருக்கிறது எது அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ தான். சரிங்களா? ஏன் அப்படின்னா அதுதான் வந்து டிவைடிங் செல்ஸ், அதுதான் வந்து எனக்கு பிளான்ட்டோட லென்த்தையும் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ளோயம் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ளீரன் கைமாவும் பார்த்துட்டோம். ஸோ ஸ்க்ளீரன் கைமாலாம் என்ன? ஸ்க்ளீரன் கைமா, கோலன் கைமா, பேரன் கைமா, இது மூணுமே என்ன இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் நான் டிவைடிங் செல்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அதோட டிவிஷனை நிறுத்தி இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா மெச்சூர் ஆயிருக்கும். சரிங்களா? சோ அப்ப மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான செல் டிவிஷன் பவரை அது இழந்துரும். அதனால இந்த செல்ஸ்லாம் நான் டிவைடிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா which is the most abundant element present in the plants. ஓகே, சோ பிளான்ட்ஸ்ல எந்த எலிமெண்ட் அபண்டன்ட்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளான்ட் மக்கி போகுது அப்படின்னா அது என்னவா நமக்கு கிடைக்கும்? இப்போ ஒரு பிளான்ட்டா இருக்கலாம், இல்ல ஃபாசில்ஸ். இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மக்கி போகும்போது நம்மளுக்கு என்ன வந்து என்னவா கிடைக்கும்? ஃபாசிலா கிடைக்கும். அது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கார்பன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பாடியில எல்லா பார்ட்லயுமே வந்து கார்பன் வந்து கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப எனக்கு மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் வந்து எது இருக்கும் அப்படின்னா கார்பனா தான் இருக்க முடியும். ஓகே, next, which is the most abundant element present in human body? So human body எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், ரிலீஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றோம். கரெக்டா? அப்ப எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது நம்ம பாடியில எது அதிகமா இருக்கு? ஆக்சிஜன் தான் அதிகமா இருக்கு. கரெக்டா? நம்ம பாடியில அப்ப நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது? மேஜர் பார்ட் கார்பன் ஆக்சிஜன் இருக்க போது, மைனர் பார்ட் வேற எல்லாமே இருக்க போகுது. கரெக்டா? சோ அப்ப மேஜரா என்ன இருக்கு? ஆக்சிஜன் தான் வந்து நம்ம பாடியை மேஜரா ஆக்குபை பண்ணிருக்கு. கரெக்டா? சோ அப்ப இதுக்கு ஆன்சர் ஆக்சிஜன். ரைட்? இதே வந்து நம்ம பிளான்ட்டுக்கு என்ன யோசிச்சோம் அப்படின்னா எனக்கு பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை தானே வந்து போட்டோசிந்தசிஸ்க்கு எடுத்துக்கும். கரெக்டா? சோ எப்படி இருக்கும்? வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் ரியாக்ட் ஆகி தானே எனக்கு குளுக்கோஸ் மாலிகுலை கொடுக்கும். அப்போ எனக்கு மோராலஸ் எனக்கு கார்பன் தான் அதோட வேல்யூவை அதிகம் எடுத்திருக்கு. Okay. So next question பார்க்கலாம். What is the name of the point at which the chromatids are attached in the chromosome? So ஒரு குரோமோசோம்ல ரெண்டு குரோமாட்டிட்ஸ் அட்டாச் ஆயிருக்க பாயிண்ட நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கா ஒரு குரோமோசோமோட மைக்ரோஸ்கோபிக் வியூவை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஒரு குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இந்த மேல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பி ஆர்ம் சொல்லலாம். ஸோ கீழே இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம்? கியூ ஆர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு லென்த்தை மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்? குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது ரெண்டையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், அதாவது பக்கத்து பக்கத்துல இருக்கு இல்லையா? ஸோ சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆர்மும் பி ஆர்ம் கியூ ஆர்ம் மட்டும் எங்க எனக்கு இணைஞ்சிருக்கு? இந்த சென்டர் பார்ட். ஸோ இந்த சென்டர் பார்ட் தான் நமக்கு என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா சென்ட்ரோமியர். ஓகேங்களா? ஸோ இந்த இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கன்ஸ்ட்ரிக்டட் பார்ட் பிரசன்ட் இன் த குரோமோசோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கன்ஸ்ட்ரிக்டட் பார்ட் present in the chromosome, அதுதான் வந்து என்னது அப்படின்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். Okay, so second one part, second 12th question na, who is the father of genetics? So genetics na என்னது? நம்ம genetics நம்ம என்ன படிக்க போறோம்? அதாவது transfer of genetic characters, அதாவது நம்ம அம்மா அப்பா கிட்ட இருக்க கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? ஹெரிடிட்டரி சொல்லுவோமா? ஹெரிடிட்டி, அதாவது நம்ம கேரக்டர்ஸை ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜெனடிக்ஸ். இது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹெரிடிட்டி கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் நம்ம ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரீகர் ஜோஹன் மெண்டல். ஸோ அதனாலதான் நம்ம என்னன்னு பண்றோம்? அவரை ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இவர் எப்படி என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா ஒரு பீ பிளான்ட் எடுத்துட்டு அதுல டால் அண்ட் டார்க் பிளான்ட்டை எனக்கு கிராஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஒரு டால் பிளான்ட்டையும் டார்க் பிளான்ட்டையும் எனக்கு கிராஸ் பண்ணிருப்பாரு.
ஸோ அப்போ என்ன எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு டால் அண்ட் ஒரு ஃபார்ம் ஆஃப் செட் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா எனக்கு அந்த ட்ரீ வந்து டாலா இருந்திருக்கும். பட் அவர் ஒரு டுவார்ஃபையும் ஒரு டாலையும் தான் கிராஸ் பண்ணாரு. ஸோ அப்போ இவர் என்ன பண்ணாரு, இதுல இருந்து கன்க்ளூட் பண்ணாரு அப்படின்னா எனக்கு எப்போதுமே டாமினண்டா இருக்க ஜீன்ஸ் மட்டும்தான் என்னது எனக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இவர் எனக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, எப்போதுமே டாமினண்டா இருக்க ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் வந்து எனக்கு வெளியே தெரியும், ரெசசிவா இருக்கிறது உள்ள எப்போதுமே வந்து எனக்கு அடங்கி போயிடும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க எப்படி சொல்லலாம்னா, நீங்க வந்து இப்போ உங்க அம்மா மாதிரி இருக்கீங்களா, உங்க அப்பா மாதிரி இருக்கீங்களா, அப்போ உங்களோட அப்பியரன்ஸ் வந்து யார மாதிரி இருக்கோ அவங்க ஜீன் தான் வந்து டாமினண்டா இருந்திருக்கு உங்க எக்ஸ்பிரஷனுக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டாட்டில். சோ அரிஸ்டாட்டில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா he is the father of biology. ஃபாதர் ஆஃப் பயாலஜி அண்ட் ஜுவாலஜி, இது ரெண்டுக்குமே அரிஸ்டாட்டில் தான் வந்து ஒரு அடித்தளம் போட்டிருப்பாங்க. சரியா. சோ ஃபாதர் ஆஃப் பயாலஜி, ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி யாரு அப்படின்னா அரிஸ்டாட்டில். நெக்ஸ்ட் இருக்கிறது தியோஃப்ராஸ்டஸ். சோ தியோஃப்ராஸ்டஸ் என்ன அப்படின்னா he is the father of botany, அதாவது தாவரவியல். சோ அத பத்தி சொன்னவர் யாரு அப்படின்னா எனக்கு தியோஃப்ராஸ்டஸ். ஓகேங்களா. சோ லாஸ்டா கொடுத்திருக்க ஒரு பேரு வால்டயர். சரிங்களா. சோ இவர் என்ன வந்து டேர்ம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குரோமோசோம் அப்படின்ற டேர்மை இவர் தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. சோ குரோமோசோம் அப்படிங்கறத இவங்க சொல்லியிருப்பாங்க, வால்டேயர். நெக்ஸ்ட் क्वेश्चन, traits seen in F1 generation are. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம். மெண்டல் வந்து ஒரு டால் பிளான்ட்டையும் ஒரு டுவார்ஃப் பிளான்ட்டையும் எனக்கு கிராஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப எனக்கு வெறும் டால் தான் வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு, டாலா இருந்துச்சு அந்த பிளான்ட் அப்படின்னா எனக்கு டாமினன்ட் கேரக்டர் தான் வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம மெண்டல் சொல்லியிருந்தாரு இல்லையா. சோ அதுதான் வந்து இங்க எனக்கு கொஸ்டினா சொல்லியிருக்காங்க. F1ங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். சோ அப்ப இந்த இடத்துல டாலுங்கிறது எனக்கு டாமினன்ட் கேரக்டர். சோ அப்ப எப்போதுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்னவா இருக்கும், எனக்கு எப்போதுமே டாமினன்ட் ஜீன்ஸ் தான் வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும். சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டாமினன்ட். So, 14th question, the transmission of a physical or mental traits from parents to progeny is called. அதாவது ஒரு ட்ரெய்ட், அதாவது உங்க அம்மா அப்பாவுக்கு இருக்க ட்ரெய்ட் அவங்களோட நமக்கு குழந்தைங்களுக்கு பாஸ் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஹெரிடிட்டி. ஓகேங்களா. சோ அதை நம்ம ஹெரிடிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க ஆஃப் ஸ்பிரிங்ஸ், ப்ராஜனி ஆர் ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு அவங்களோட கேரக்டர்ஸ் பாஸ் ஆகிறது தான் நம்ம ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம ஜெனடிக்ஸ்லயும் பார்த்தோம். கரெக்டா. ஸோ அதுதான் ஹெரிடிட்டரி, நம்ம அம்மா அப்பா மாதிரியே நம்மளும் இருப்போம். ஸோ அதுதான் ஹெரிடிட்டரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who proposed the law of inheritance? ஸோ ஆப்வியஸ்லி இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், கிரிகோர் ஜோஹன் மெண்டல். ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, எனக்கு தியரி லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெரிமெண்ட் டன் இன் பீ பிளான்ட். ஓகேங்களா. ஸோ பீ பிளான்ட்டோட சயின்டிபிக் நேம் பார்த்தோம் அப்படின்னா பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எனக்கு பீ பிளான்ட்டோட சயின்டிபிக் நேம். இதை கூட எனக்கு எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ அவர் தான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி டாமினண்டான கேரக்டர்ஸ் எனக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும், பேரண்ட்ஸ்ல இருந்து ஆஃப் ஸ்பிரிங்குக்கு எனக்கு கேரக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லி இவர் எனக்கு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி சம் கொஸ்டின்ஸோட நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.